ஹாய் ஃபேமிலிஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். கடாய் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே பீன்ஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட முட்டைகோஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது கூட முட்டைகோஸ் சேர்க்கலை. பீன்ஸ் கேரட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். சாதத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்கலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்த பிறகு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் அந்த சாதம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.